ஆக்டிங் வந்து இட்ஸ் ஸ்கில், ஒரு ஸ்கில். ஸோ என்னதான் நம்மளுக்கு லுக்ஸ் இருந்தாலும், என்னதான் நாங்கள் பாடி மெயின்டைன் பண்ணி, ஹேர் மெயின்டைன் பண்ணி, எல்லாமே மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாலும் அந்த ஸ்கில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு சிலருக்கு அந்த ஸ்கில் வந்து பிறப்பிலேயே இருந்திருக்கலாம், அவங்க குடும்ப வழியில் வந்திருக்கலாம். பட் அப்படி இல்லாமல் நாங்கள் ஆக்டிங் நாங்கள் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு இலங்கையில் வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நான் பார்க்குற வரையில் பிரதர், ஆக்டிங்கிறது வந்து ஒரு கிளாஸ் போயிட்டு இது பண்ணி நம்மளால லேர்ன் பண்ண முடியாது. ஓகே, இப்போது அதான் சொல்கிறேன்ல, ஒவ்வொரு டிகாட்ஸ்லேயுமே வந்து ஒவ்வொரு நடிகர்களை நாங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம். ஒரு காலத்தில் வந்து எம்ஜிஆர் இருந்தாங்க, சிவாஜி இருந்தாங்க, ரஜினி, கமல், இப்போது தளபதி, அதுக்கப்புறமா சூர்யா, விக்ரம், தனுஷ், விஜய் சேதுபதி, சிவகார்த்திகேயன், இப்போ இருக்கிற பிரதீப் ரங்கநாதன்லேருந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேரியேஷன்ஸ் வந்து ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் வந்து இந்த சினிமா ஒரு விஷயங்களை வந்து புதுசாக உருவாக்கிக்கிட்டு இருக்கு. நல்லா நோட் பண்ணீங்க அப்படின்னா, இந்த சினிமா அப்படிங்கிற விஷயத்த நான் இப்போ வரைக்குமே பார்க்கறது, சினிமா வந்து ஒரு உயிர் உள்ள ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். அது ஒரு சோல், அது ஒரு விஷயங்களை, அது ஒரு விஷயத்த, அது ஒரு பர்சனை கரெக்டாக அது உள்வாங்கிக்குது, அது சூஸ் பண்ணிக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆக்டிங் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் கேட்டதுக்கு, அதை வந்து நாங்கள் லேர்ன் பண்ணால் இது பண்ண முடியுமான்னு தெரியல. ஆனால் கரெக்டான ப்ராப்பராக ஏதாவது லேர்னிங் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நாங்கள் எங்களை இன்னுமே வந்து நாங்கள் ஷைன் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த லேர்னிங்கான இது தமிழ் நடிகர்களுக்கு இல்லை. ஆனால் சிங்கள மொழியில் நிறைய லேர்னிங் கிளாஸஸ் அதெல்லாம் இருக்குது. ஓகே, ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு கேரக்டராக நாங்கள் வாழ்ந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் உள்வாங்கிக்கிட்டாலே எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி நம்ம நல்ல நடிகர்கள் தான். இப்போ எனக்கு ஒரு அப்பா கேரக்டர் வருதுன்னா நான் முதலாவது நான் நினச்சி பார்க்குறது என்னோட அப்பா. என்னோட அப்பா அழுவாரா அப்படின்னு கேட்டால் இது வரைக்கும் நான் அழுது பார்த்ததில்லை. ஒரே ஒரு வாட்டி பார்த்துருக்கேன். எங்கள் அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் எங்கள் அம்மா வந்து பெட்டில் இருக்கும்போது எங்கள் அம்மா காலை பிடிச்சி எங்கள் அப்பா ஒரு வாட்டி கண்ணீர் விட்டார். ஸோ மென் அப்படிங்கிறவங்க நார்மலாகவே வந்து அவங்க ஸ்ட்ராங் ஆனவங்க அப்படிங்கிறத நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஒரு அப்பா கேரக்டராக இருந்தால் நான் என்னோட அப்பாவை வந்து நான் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுவேன். அப்பாவோட குணாதிசயங்களை வந்து நான் இது பண்ணுவேன். ஸோ இப்படி கேரக்டர்ஸாக இருக்கும்போது நம்ம வந்து நாங்கள் ஒரு பர்சனையோ ஒரு விஷயத்தையும் நாங்கள் வந்து உதாரணத்துக்கு எடுத்துட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம இது பண்ணலாம். ஸோ இதெல்லாம் எக்ஸ்பர்ட்டாக பேசுகிறேன்னு இல்லை, பட் நான் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மெத்தட்ஸ்.